Hello my dear 10th standard CBSE and NCERT students. Board exam important questions from quadratic equation. இது வந்து NCERT CBSE 2008-2013 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டாப் ஸ்கோர் மேக்ஸ் சேனல், எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த சேனலே க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளது இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, மேக்ஸ் MMKMR. இதில் வந்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ரெண்டுத்துக்கான மேக்ஸஸ் டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த சேனல் எஸ்பெஷலி ஃபார் அவுட்டர் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து வெளியே கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் அவுட் சைட் ஆஃப் த புக் ஃப்ரம் லைக் ஆடி சர்மா ஆர்எல்ஸ் ஆர்எஸ் அகர்வால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுன்றதை கிளியராக வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஹியர் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ். அப்போ 2 ஸ்கொயர் இருக்குது. சரி, 2 ஸ்கொயரை ட்ரா பண்ணிப்போம், நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுனால. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு ஸ்கொயர் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிப்போம். ஏரியா ஆஃப் 2 ஸ்கொயர் இஸ் 640 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்கொயரோட ஏரியாவை ஆட் பண்ணோன்னா இங்கே ஒரு ஏரியா வரும், இதுக்கு ஒரு ஏரியா. இந்த 2 ஸ்கொயர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் அவங்க 2 ஸ்கொயர் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 2 சேம் சைஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் த பெரிமீட்டர், நெக்ஸ்ட் பெரிமீட்டர் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஓகே, பெரிமீட்டர் 1 பெரிமீட்டர் 2 ரெண்டுத்துக்குமே பெரிமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 2 ஸ்கொயரோட ஏரியாவை ஆட் பண்ணால் உங்களுக்கு 640 வருது. டிஃபரன்ஸ் ஆஃப் த பெரிமீட்டர், 2 ஸ்கொயரோடைய பெரிமீட்டரை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 64ன்றது கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மீட்டர்ஸில் இருக்குது. ஃபைண்ட் த சைட் ஆஃப் த 2 ஸ்கொயர்ஸ். அப்படி இருக்க அப்போ ஸ்கொயரோட சைடு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு சைடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அந்த சைடு வந்து என்ன தெரியாது, ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ரெண்டாவதாக ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதோடைய சைட்ஸ் ஒய்ன்னு எடுத்துப்போம். இப்போ ஏரியா ஆஃப் இந்த ஸ்கொயருக்கு ஏரியான்னு பார்த்தோன்னா சைடு இன்ட்டு சைடு. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்றது என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இந்த ஸ்கொயருக்கு வருவோம், இங்கே வந்து சைடு வந்து ஒய்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கான ஏரியா என்ன, ஒய் இன்ட்டு ஒய் இஸ் ஒய் ஸ்கொயர். அண்ட் த நெக்ஸ்ட் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னால் 4 sides இன்ட்டு ஏ. ஓகேங்களா? 4 sides இன்ட்டு ஏ. இந்த இடத்துல வந்து சைடு நம்ம 4 எக்ஸ் வந்து எடுத்துருக்கோம். 1 2 3 4 sides. ஸோ 4 sides 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுப்போம். இங்கே வந்து சைடு என்ன இருக்குது, நார்மலாக நீங்கள் ஏன்னு எடுத்துப்பீங்க. ஸோ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏரியா கொடுப்பீங்க. பெரிமீட்டர் வேணும்னா 4 இன்ட்டு ஏன்னு எழுதுவீங்க. நம்ம இந்த இடத்துல வந்து ஒய் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதோடைய பெரிமீட்டர் வந்து 4 இன்ட்டு ஒய். இப்போ வரும் கொஷனுக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயரோடைய ஏரியாவை ஆட் பண்ணால் 640. ஓகே, அதை எழுதிப்போம். சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ். 2 ஸ்கொயர் ஆட் பண்ணால் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 640 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயரோடைய ஏரியா என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டாவது ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருமோ அவங்க அதுதான் 640 கொடுத்துருக்காங்க. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் த பெரிமீட்டர் இஸ் 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதையும் எடுத்துருவோம். டிஃபரன்ஸ் ஆஃப் the perimeters of the squares, 2 squares. 2 ஸ்கொயரோடைய பெரிமீட்டரை வந்து மைனஸ் பண்ணோன்னா, டிஃபரன்ஸ் பண்ணோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, they had given 64. now பெரிமீட்டர், இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கான பெரிமீட்டரையும் ரெண்டாவது ஸ்கொயருக்கான பெரிமீட்டரையும் மைனஸ் பண்ணால் அதான் 64. பெரிமீட்டர் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 4xன்னு எடுத்துருக்கோம். ரெண்டாவது ஸ்கொயருக்கான பெரிமீட்டர் 4yன்னு வந்திருக்கு. இதோடைய வேல்யூ தான் 64. இது ரெண்டுத்துலேருந்து காமனாக 4 வெளியில் எடுங்க, x மைனஸ் ஒய்யாக மாறிடும், ஈக்குவல் டு 64. ஸோ நான் எக்ஸ் மைனஸ் ஒய்யை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இந்த 4 இங்கே கொண்டு வரும்போது டிவைட் ஆகிடும். 64 டிவைடட் பை 4. 4 1s are 4, 6 4s are 24. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த வேல்யூ நமக்கு 16. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்லேருந்து ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும், ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாகவே சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லைனா ஒய்யாகவே சேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 + ஒய்னும் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 16 எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல எல்லாத்தையும் எக்ஸாக மாற்றணுன்றதுனால இந்த ஒய்யை இந்த சைடு கொண்டு வரேன், ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த 16 இந்த சைடு வரும்போது எக்ஸ் மைனஸ் 16 ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 16 இந்த மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன்.
இப்போ yக்கு x மைனஸ் 16 இந்த வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ல் ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஒய்க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 16 கொடுக்குறேன். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு வாட்? எக்ஸ் மைனஸ் 16, அதுக்கு ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 640. இப்போ இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணோம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றது எக்ஸு, பின்றது 16 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 16 நம்ம ஸ்கொயர் பண்ணணும், தட் இஸ் ஈக்குவல் டு 640. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டும் ஆட் ஆகிடுச்சுன்னா நமக்கு 2x ஸ்கொயர் வந்துடுச்சு. 2 இன்ட்டு 16 32, ஸோ மைனஸ் ஆஃப் 32x. அண்ட் இந்த இடத்துல 16 இருக்குது, 16 ஸ்கொயர் பண்ணுங்கள். 16 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 256 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 6 36, 3 6 1 6, plus 3 is 9, and again 16 6 15 1 256 plus 256. இந்த 640 இந்த சைட் கொண்டு வரும். மைனஸ் ஆஃப் 640 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸில் ஒரு 640 ப்ளஸில் ஒரு 256 மைனஸ் பண்ணணும். 10 மைனஸ் 6 4 ஆகிடுச்சு. இங்கே 13ல் 5 மைனஸ் பண்ணால் 8, அண்ட் இங்கே 5 மைனஸ் 2ன்றது நமக்கு 384 நெகட்டிவ் சைனில். சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிச்சிங்களா? இப்போ 2x ஸ்கொயர் போட்டோம், மைனஸ் 32x எழுதியாச்சு, அண்ட் மைனஸ் 384 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2 இதில் வந்து காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாம். 2 காமனாக வெளியில் எடுத்து 0க்கு இந்த சைடு கொண்டு வரும்போது 0 பை எனிதிங் 0 ஆகிடும். ஸோ 2 எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x மைனஸ் 1 2s are 2, 9 2s are 18, 2 2s are 4, that is equal to 0. இப்போ 192 1 இன்ட்டு 192ன்றது மைனஸ் 192. இந்த மைனஸ் 192 ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும் ஃபேக்டரைசேஷனில். ஆட் பண்ணும்போது மைனஸ் 16 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 192 வரணும். ஓகே, 192 நம்ம பிரிச்சிடுவோம். 9 2s are 18, 6 2s are 12, 2 48 times 2, 24 times 2, 12 times 2, 6 times 2, 3 times. Okay, next 8 6 2s are 12, 48 24. ஓகே, இப்படி நம்ம பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு செக் பண்ணுறோம். 24 இன்ட்டு 8 38 ஆகிடுச்சு. ஒரு 24 32 3 16 ப்ளஸ் ஓகே ஒரு 24ம் ஒரு 8 எடுக்கலாம். இதை நீங்கள் வந்து நிறைய டைம்ஸ் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு இதை எப்படி எடுக்கணும், ரெப்ளிகேட் பண்ணி எடுக்கணுன்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இப்போ நான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால நான் சீக்கிரமாக போட்டுறேன். நீங்கள் இதை வந்து செக் பண்ணுங்கள். இதை பிரிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ரைம் நம்பராக கொண்டு வரதுக்கான திங்ஸ் வந்து பாருங்கள், சரிங்களா? 28 4 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 192 வருது. 8 4s are 32, 3 16 + 3 19 ஆகிடுச்சு, 192. பட் ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 16 வரணும். ஸோ மைனஸ்ன்றதுனால நான் 24க்கு மைனஸ் சைன் கொடுக்குறேன், 8க்கு பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மைனஸ் 16xக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் ஒரு 8x மைனஸ் 192 தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் இருந்து காமனாக என்ன எடுக்க முடியும்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பார்ட்டில் இருந்து ரெண்டு டேர்ம்ஸில் வந்து எக்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் எக்ஸ் மைனஸ் 24 ப்ளஸ் 8 நம்ம எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 24. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 8 and 24 மல்டிப்ளை பண்ணால் 192 தட் இஸ் ஈக்குவல் டு 0. காமனாக எக்ஸ் மைனஸ் 24 we are taken outside, remaining x plus 8 that is equal to 0. Now x is equal to 24, x minus 24ன்றது 0 அப்படின்னா x is equal to 24னு ஒரு வேல்யூ அண்ட் x equal to minus 8. இந்த இடத்துல நம்ம மைனஸ் 8ன்ற வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம், நம்ம எடுக்க முடியாது. சைட்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸுன்றதை நம்ம 24னு கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் தென் நவ் நம்மளை வந்து சைட்ஸ் ஆஃப் த டூ ஸ்கொயர்ஸ் என்னன்னு தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்கொயருடைய சைடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் 24. இப்போ இன்னொன்று நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ஓகேங்களா? அந்த ஒய்ன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 16. ஓகே, அப்போ அந்த ஒய்யையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஒரு ஸ்கொயருக்கு சைடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லெட் எக்ஸ் பி a சைட் ஆஃப் த ஒன் ஸ்கொயர் அண்ட் ஒய் பி த சைட்ஸ் ஆஃப் another ஸ்கொயர்னு நம்ம இந்த ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கணும், அதை எழுதிக்கோங்க. இப்போ ஒய் அப்படின்றது ரெண்டாவது ஸ்கொயருக்கான சைடு. இந்த ஒய்ன்றது என்னென்னா எக்ஸ் மைனஸ் 16. ஆல்ரெடி எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது 24.
24 minus 16 that is equal to y உடைய வேல்யூ நமக்கு 8. ஸோ ஒரு ஸ்கொயரோடைய சைடு இந்த ஸ்கொயரோடைய சைட்ஸ் வந்து 24 அண்ட் இன்னொரு ஸ்கொயரோட சைடு வந்து 8. ஆல்டர்னேட்டாக இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். பட் நம்ம எடுக்கும்போது நம்ம ட்ரா பண்ணிட்டோம். தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.